தைப்பூசத்தில் முருகன் அருள் பெற என்ன செய்யலாம்? தைப்பூசம் என்பது பக்தி, தவம், தியாகம் மற்றும் ஆன்மீக எழுச்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாள். இந்த நாளில் சில சிறப்பு வழிபாடுகளை செய்தால் முருகனின் கருணை மற்றும் ஆசீர்வாதம் பெறலாம். 1ஆம் விரதம் நோற்பது. நோன்பு தைப்பூசத்திற்கு முன்பாகவே பக்தர்கள் விரதம் இருந்து தவம் செய்கிறார்கள். சைவ உணவு பூசை நாளில் ஒருமுறை மட்டுமே உணவு உட்கொள்வது சிறப்பு. 2ஆம் காவடி எடுத்தல். முருகனுக்கு காவடி எடுத்தல் என்பது உடல், மனதை அடக்கி பக்தியில் ஆழ்வதற்கான ஒரு வழிபாடு. பால் காவடி புனிதமான பாலை முருகன் மீது ஊற்றி வழிபாடு செய்வது. ஆழிய காவடி தீச்சுற்றி காவடி எடுத்துச் செல்பவர்கள். வேல் ஊசி குத்துதல் தீவிரமான விரத முறையாக இது செய்யப்படும். 3ஆம் முருகனை தியானித்தல். ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை ஜபித்தால் மிகுந்த சக்தி கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம் தினமும் பாராயணம் செய்தால் தீய சக்திகள் விலகும். ஸ்கந்தகுரு கவசம் முருகனின் கிருபை பெற ஏற்றமான பாடல். 4வது அன்னதானம் வழங்குதல். முருகனின் அடியார்களுக்கு உணவளிப்பது மிகவும் புண்ணியமான செயல். கோவில்களில் அல்லது உங்கள் வீட்டிலேயே ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் முருகன் அருள் பெறலாம். 5வது புனித இடங்களுக்கு செல்வது. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி போன்ற முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது பாக்கியம். மலேசியாவின் பத்தினி கேவ் கோவிலிலும் மிகப்பெரிய திருவிழா நடக்கும். 6ஆம் தீபம் ஏற்றி வழிபடுதல். முருகன் சந்நிதியில் தெய்வீக தீபம் ஏற்றி வேல் பூஜை செய்தால் பரிகாரம் கிடைக்கும். நெய், தீபம் ஏற்றி சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் மகா கிருபை பெறலாம். 7ஆம் பரிகார பூஜைகள். தேன் அபிஷேகம் செய்தால் உடல் நோய்கள் நீங்கும். பால், சந்தனம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் மன நிம்மதி கிடைக்கும். கவடி எடுத்து வழிபடுதல் எளிய காதைகளிலிருந்து பெரிய விரத வழிபாடுகள் வரை செய்யலாம். 8வது சமூக நல சேவைகள் செய்வது. வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது. கல்வி, மருத்துவ உதவிகளை செய்ய முயற்சிப்பது. தயவுசெய்து இந்த முறைகளை பின்பற்றி முருகன் அருள் பெறுங்கள். வேல் முருகன் திருவடி சரணம். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்க வேண்டுகிறேன்.